வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சி பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ஆம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள், மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சி பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் ஒன்று 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ஆம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே. செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில் வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மக்கள் அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும், அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் எந்த விதத்துல பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும். இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில், தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசியில இருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பட்டாலியன், தமிழ்நாடு 5 பட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் 2023 என்சிசியில் சேர்ந்தேன் 5 தமிழ்நாடு பட்டாலியன்ல. இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிக்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு 5 தமிழ்நாடு பட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம 5 தமிழ்நாடு பட்டாலியன்ல மட்டும்தான் ஒரே செலக்ஷன்ல ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது, அரசியல் மற்றும் கூட்ட நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சி பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ஆம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே. ஏ. செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.